வெல்கம் டு வேர்ல்ட் வைடர். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளோட பாஸ்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாஸ்போர்ட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் ட்ராக்கர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த பாஸ்போர்ட் சேவாவை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உள்ளே போகும். ஸோ இதில் வந்து போயிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் பாஸ்போர்ட் அப்படின்னு வந்து கேட்கும். எங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரினிவல் பண்ண போகிறோமா, இல்லை ஆர்டிஐ அந்த மாதிரி எல்லா ஒரு அப்ளிகேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எது வந்து எந்த எந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்போர்ட்டு தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஒன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். இந்த ஃபைல் நம்பர் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து மெயில்லையோ அல்லது வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நமக்கு வந்து எம்ஏபி அது போல் ஸ்டார்ட் ஆகிற ஒரு லெட்டர்ஸ் அண்ட் தென் வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ அது வந்துடும். இப்போ நான் வந்து ஏதோ சும்மா வந்து போட்டதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை வந்து ட்ராக் பண்ணணும். அதே நீங்கள் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் அதாவது நம்ம வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிடுவோம். அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் ட்ராக்கர் மூலமாக நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிடுவோம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு வந்து என்னென்னா பாஸ்போர்ட் வந்து டிஸ்பேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய போஸ்ட் கார்டோட ட்ராக்கிங் நம்பரை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் ட்ராக்கிங் ஏதாவது நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அதாவது www.indiapost.gov.in இதில் நீங்கள் வந்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டுறதுக்கு ஸோ ஆஃப்டர் லோடிங் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்னென்னா என்டர் கன்சைன்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை வந்து ட்ராக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே அதில் வந்து கன்சைன்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்துடும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ரம் லெட்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில நம்பர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில லெட்டர்ஸோட உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, நான் ஏதோ ஒரு சும்மா இதுக்காக நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இங்கே இருக்க கேப்சாஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. என்டர் தி தேர்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் வந்து தேர்ட் நம்பர் அப்படின்னா வந்து 4. ஓகே, கேப்சாவில். ஸோ வந்து 4 வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே பாருங்கள் கன்சைன்மெண்ட் நம்பர் இஸ் நாட் அ வேலிட் என்டர் வேலிட் நம்பர் ட்ரை அகெயின் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து சும்மா போட்டதுனால எனக்கு அந்த மாதிரி வந்து கிடைக்குது. நம்ம வந்து ஒரு கரெக்டான நம்பர்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது உங்கள் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். உங்களோட